ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீருவதற்கு நரசிம்மர் ஜெயந்தி எந்த நேரத்தில் எப்படி வழிபடணுங்கிற முழு தகவலையும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். வைகாசி மாதம் வளர்பிறை சதுர்தசி திதியும் சுவாதி நட்சத்திரமும் பிரதோஷ காலமும் சேரக்கூடிய நேரத்தில் தான் நரசிம்ம ஜெயந்தி கொண்டாடப்படுது. இதன் அடிப்படையில் இந்த வருடம் நரசிம்ம ஜெயந்தி 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கா அல்லது 22ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்காங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கும். அதை தெளிவுபடுத்துகிற வகையில் நரசிம்ம ஜெயந்தி எப்போ கொண்டாடணும் அப்படிங்கிற தகவலையும் அதோடு சேர்த்து நரசிம்மர் வழிபாட்டை பற்றின தகவலையும் இந்த பதிவில் பார்க்கலாம். 21/5/2024 செவ்வாய்க்கிழமை மாலை 5:30 மணி முதல் 22/5/2024 புதன்கிழமை மாலை 6:48 வரைக்குமே சதுர்தசி இருக்குது. இந்த நேரத்தை அடிப்படையில் 21/5/2024 தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்தில் தான் சதுர்தசி திதி, சுவாதி நட்சத்திரம், பிரதோஷ காலம் இது எல்லாமே சேர்ந்து வருது. அதனால் நம்ம செவ்வாய்க்கிழமை மாலை நரசிம்மர் வழிபாட்டை செய்கிறது மிக மிக சிறப்பு. பஞ்சாங்கத்துலேயும் இதுதான் கொடுக்கப்பட்டிருக்கு. வீட்டில் இருந்து பூஜை செய்யணும்னு நினைக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை மாலை 5:30 மணிலேருந்து 6:30க்குள்ளே இந்த பூஜையை நீங்கள் நிறைவு செய்யலாம். நாளை மாலை பூஜை அறையில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்திற்கு நல்லா தொடச்சிட்டு அலங்காரம் பூக்களால் அலங்காரம் செய்துக்கோங்க. துளசி இலைகளால் அலங்காரம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. எப்பொழுதுமே லட்சுமி நரசிம்மரை வீட்டில் வைத்து வழிபடலாம். நிறைய பேர் வீட்டில் லட்சுமி நரசிம்மரோட திருவுருவ படம் இருக்காது. அதனால் நீங்கள் பெருமாளுக்கே நீங்கள் வழிபாடு செய்யலாம். அதில் எந்த தவறும் இல்லை. லட்சுமி நரசிம்மரை மனசார நினச்சி வீட்டில் உள்ள விளக்கேற்றி வைத்து அவங்களுக்கு 1 டம்ளர் நீர்மோர் அல்லது பானகம் தயார் செய்து வைங்க. சுத்தமாக குடிக்கிற தண்ணியில் எலுமிச்சை சாறு, வெல்லம் அல்லது பனக்கற்கண்டு சேர்த்து பானகத்தை தயார் செஞ்சு அதில் 2 துளசி இலைகளை ஏலக்காய் போட்டு நைவேத்தியமாக வைங்க. இது தவிர சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல் இதில் இந்த பிரசாதத்தில் எது வேணாலும் வைக்கலாம். அது உங்களுடைய சௌகரியம். அப்படி இல்லைனாலும் பரவாயில்லைங்க, பானகம் மட்டும் வைப்பது மிக மிக சிறப்பு. லட்சுமி நரசிம்மரை நினைத்து பூஜை அறையில் கொஞ்சம் நேரம் அமர்ந்து உங்களுடைய கடன் தொல்லை எல்லாமே நீங்கணும், எதிர் பிரச்சனையெல்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிக்கோங்க. நரசிம்மரோட மந்திரம் ஏதாவது தெரிந்தால் சொல்லுங்கள். தெரியாதவங்க ஓம் நரசிங்க பெருமானை போற்றி போற்றிங்கிற மந்திரத்தை சொல்லி நீங்கள் கற்பூர தீபதூப ஆராத்தி காட்டி பூஜையை நிறைவு செய்துக்கலாம். நெய்வேத்தியத்தை வீட்டில் உள்ளவங்க மட்டும் சாப்பிடுவதுங்கிறது சிறப்பான விஷயங்க. நாளைய தினம் வீட்டில் உள்ளவங்க மட்டுமே இந்த நெய்வேத்தியத்தை சாப்பிடுங்க. ரொம்ப கடன் பிரச்சனையினால் சிக்கி தவிக்கிறவங்க இந்த ஒரு விஷயத்த நீங்கள் செய்யலாங்க. இது பொதுவாக இப்போது நம்ம பார்த்த பதிவு பொதுவாக நரசிம்மரை நம்ம வழிபாடு செய்கிறதுக்கான வழிபாடு எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தோம். இப்போ நம்மளுடைய கடன் பிரச்சனை அனைத்துமே தீர்வதற்கு நீங்கள் இந்த ஒரு விஷயத்தையும் சேர்த்து பண்ணலாம். நாட்டு மருந்து கடைகளில் சிறுநாகப்பூன்னு ஒரு பூ கிடைக்கும். இது முள்ளாக இருக்கும். இதை ஒரு 108ங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் வாங்கிக்கோங்க. மஞ்சள் அல்லது குங்குமம் கொஞ்சம் தனியாகவும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் 1008 முறை நீங்கள் சொல்லி நீங்கள் லட்சுமி நரசிம்மருக்கு அர்ச்சனை செய்யுங்க. லட்சுமி நரசிம்மர் படம் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் அர்ச்சனை செய்யுங்க. இல்லைன்னா பெருமாள் படத்தை வச்சு நீங்கள் அர்ச்சனை செய்யலாம். இந்த ஒரு மந்திரம் ஓம் நூம் நரசிம்ஹாய நமக, ஓம் நூம் நரசிம்ஹாய நமக. இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதை 1008 முறை நீங்கள் சொல்லணுங்க. 108 முறை சிறுநாகப்பூவை வச்சு அர்ச்சனை பண்ணுங்கள். மீதி உள்ளதை குங்குமம் அல்லது மஞ்சள் வச்சு நீங்கள் அர்ச்சனை செய்யலாம். அது உங்களுடைய விருப்பம். இதை செஞ்சு முடித்ததும் உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்துமே தீரணும். வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா கெட்ட சக்திகளும் போகணும். உங்களுக்கு இருக்கக்கூடிய நேரடி மறைமுகமாக இருக்கக்கூடிய எதிரிகள் அனைத்துமே எல்லாமே உங்களை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிக்கோங்க. உங்கள் வீட்டில் பணவரவு அதிகரிக்கணும் அப்படிங்கிறதையும் வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட பூஜையில் தீபதூபம் காட்டி நெய்வேத்தியம் சமர்ப்பித்து முடிச்சிடுங்க. அடுத்த நாள் புதன்கிழமை காலையில் சூரிய உதயத்தப்போ நீங்கள் குளித்து முடிச்சுட்டு நீங்கள் திரும்பவும் இதுக்கு பெருமாள் படத்துக்கு தீபதூபம் காட்டுங்க. நெய்வேத்தியமாக ஒரே ஒரு வெள்ளைக்கட்டி மட்டும் வச்சு படைங்க. அதை நீங்கள் நெய்வேத்தியம் படைச்சி முடித்ததுக்கப்புறம் அதை நீங்கள் வீட்டில் எல்லாருக்கும் என்ன செய்கிறீங்களோ இனிப்போ அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்புறம் இந்த குங்குமம் எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா, அர்ச்சனை செஞ்ச குங்குமம், அதை கொஞ்சம் நீங்கள் நெத்தியில் வச்சுக்கோங்க. மற்றதை சிகப்பு கலர் துணி இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெய்லியுமே நீங்கள் இந்த குங்குமத்தை வச்சுக்கிட்டு வாங்க. இது போல் செய்கிறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் கஷ்டம் அனைத்துமே நிச்சயமாக தீர்ந்துடும். அது மட்டும் இல்லை, நாளைய தினம் நரசிம்மரோட மூல மந்திரத்தையும் நாளைய தினம் நீங்கள் சொல்லலாம்.
உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜலவந்தம் சர்வதோ முகம் நரசிம்மம் பீஷ்ணாம் பத்ரம் மிருத்யம் மிருத்யம் நமாம் யபகாம். இது வந்து மூல மந்திரம், நரசிம்மரோட மூல மந்திரம். இதுவும் நாளைய தினம் நீங்கள் சொல்கிறாந்தா சொல்லலாங்க, கண்டிப்பாக சொல்லுங்கள். நிச்சயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். இதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போது நீங்கள் கடன் ரொம்ப அதிகமாக இருக்குது, கஷ்டத்தில் ரொம்ப இருக்கிறவங்க இந்த ஒரு முறையை நீங்கள் செய்தால் நிச்சயமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை 48 நாட்களுக்குள் நீங்கள் வேண்டியது உங்களுக்கு நடக்கும். இதை எல்லாத்தையுமே நீங்கள் நாளைய தினம் நீங்கள் பண்ணுங்கள். உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே உடனடியாக போக்கக்கூடிய வழிபாடு இந்த வழிபாடு. நரசிம்மர்கிட்ட நாளைங்கிற வார்த்தை இல்லைங்க. கூப்பிட்ட குரலுக்கு அருள் செய்கிறவங்க தான் நம்முடைய நரசிம்மர். இதை தவிர நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் லட்சுமி நரசிம்மரோட சன்னிதானம் இருந்தால் அங்கேயும் நீங்கள் போயிட்டு அங்கே நடக்கக்கூடிய விசேஷ பூஜைகள் இருந்துச்சுன்னா அதிலையுமே நீங்கள் கலந்துக்கோங்க. அபிஷேகத்துக்கு தேவையான உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி நீங்கள் தானமாக கொடுக்கலாம். நரசிம்மர் கோவிலில் மறக்காமல் போனீங்க அப்படின்னா 2 மண் நகல் விளக்கில் நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ ஊற்றி 2 தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டுட்டு வாங்க. இதுவும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். நாளைய தினம் மறக்காமல் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கடன்கள் அனைத்துமே போக்கும். நல்ல ஒரு ஏன்னா நரசிம்மர் அவ்வளோ எல்லாரும் சொல்கிறாங்க உக்ர தெய்வம். ஆனால் நம்ம வணங்கணும், அவங்கக்கிட்ட நம்ம போயிட்டோனாலே நமக்கு நிறைய நல்லது நடக்குதுங்க. அது நிறைய பேர் கண்கூட உணர்ந்திருக்காங்க. அதனால் நரசிம்மர் நாளைய தினம் நரசிம்மர் ஜெயந்தி. நம்ம எப்படி குழந்தைகளுக்கெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறோம், விமர்சனையாக கொண்டாடுறோம், சந்தோஷமாக கொண்டாடுறோம். அது மாதிரி நாளைய தினம் நரசிம்மரோட இந்த பிறந்த தினத்தையும் நல்ல சந்தோஷமாக நம்ம கொண்டாடணும் அப்படின்னாக்கா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையிலும் சந்தோஷங்களை அள்ளி தருவாங்க. கலியுகத்தில் துடிதுடிப்பான தெய்வங்களில் நரசிம்மர் ஒரு கண்கண்ட தெய்வம். அவரை வணங்குறவங்களுக்கு நிச்சயமாக கஷ்டங்கிறதே வராது. முழு மனதோட முழு நம்பிக்கையோட நாளைய தினம் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க. இதெல்லாம் இந்த ஒரு பரிகாரத்தையும் முடிந்தால் நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக இது நல்ல பலனை கொடுத்துருக்கு. அதனால தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த பதிவை நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இந்த வழிபாடை நீங்கள் செய்து பாருங்கள். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நரசிம்மரோட அருளால் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.